வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி குரு வக்ர பலன்கள் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எந்த நிலையில் பலன்களை தருவார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கும்பராசியான உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் பெரிய அளவில் நன்மைகளை செய்கிறாரோ இல்லையோ, ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை தர தயங்க மாட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் அனுபவித்து வந்த எண்ணற்ற துன்பங்கள், பொருள் இழப்புக்கள், உறவு சிக்கல்கள், வருமான தடைகளும், வருமானத்தில் இருந்த பிரச்சனைகளும், செய்யும் தொழிலில் எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் அவரால் முடிந்த அளவுக்கு நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானத்தில்தான் இப்பொழுது வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சரி, குரு பகவான் வக்ரம் என்றால் என்ன? இது எவ்வளவு நாளைக்கு இந்த வக்ரம் இருக்கும்? வக்ரம் பெற்றவர் நன்மையை செய்துவிட்டு அதற்கு பிறகு எந்த நிலையில் கெடு பலன்களை தருவார் என்பதை சிறு விளக்கமாக பார்க்கலாம். இப்போ குரு பகவானை பொறுத்தவரையில் கடகராசியில் இருக்கிறார். வக்ரம் என்பது எப்படி நடக்கும் என்றால், குரு பகவான் இருக்கிற ராசியிலிருந்து 5ஆம் ராசியில் விருச்சக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது, மீன ராசியில் அமரும்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். இதுக்கு நட்சத்திரம், எந்த நாள், எந்த நேரமெல்லாம் இருக்கு. எது சொல்லுவதாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு. நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அதை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்ற நிலையில் தான் 12 ராசிக்காரங்களும் இருக்காங்க. அதற்காக வீணாக இழுத்து கொண்டு போகாமல் ரத்தின சுருக்கமாக சட்டுன்னு சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். நீங்களோ 7.5 சனியில் எதை செய்யலாம், எதை விட்டுடலாம், இது செய்தால் நடக்குமா, அது செய்தால் நடக்குமா, எந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைகள் தீருமா, தீராதா, நமக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, உண்மையாகவே கடவுளுக்கு கண் இருக்குதா, இந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட இருக்கும். இது அனைத்திற்குமே பதில் சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் பெரிய பதிவை போடணும். பெரிய பதிவை போட்டால் கூட முழுசாக கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுதான் நடக்கிற உண்மை. உண்மைக்கு நெருக்கமான பலன்களை சொல்லுவதால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் கூட வரலாம். சரி, குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து வக்ரம் பெற்று 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஆஹா ஓஹோ, அப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க, இப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். பிரச்சனைகள் பெரிதளவு இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்குங்க, பிரச்சனையே இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் பெரிதாக இல்லாமல் ஓரளவுக்குள் கட்டுக்குள் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது போல இருக்கும், நன்மைகள் நடப்பது போல இருக்கும், நற்பலன்கள் கிடைப்பது போல இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு முழுசாக இருக்காது. சில தடைகளும் தடுமாற்றங்களும்
அதற்கு பிறகு நன்மை என்பது ஓரளவுக்கு கிடைக்கும். இப்படி சொன்னால் எப்படிங்க? குரு பகவான் வக்கரம் பெற்று 5ஆம் இடத்தில் தானே வக்கரகதியில் இருக்கிறார். இப்பயாவது நல்லது செய்வாருன்னு சொல்லுங்களேன்னு கேட்டிங்கன்னாக்கா சொல்ல முடியாது. 7.5 சனியில் கழிவு சனியில் இருக்கீங்க. சனி பகவான் எப்பொழுதுமே கெடுதலை செய்கிறவர். 7.5 சனியில் அவரால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் 7.5 சனியிலிருந்து முற்றிலும் விலகணும். ஆனால் பாதச்சனியில் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் என்பது விதி. பெரிதளவு பாதகத்தை தரக்கூடாது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கணும். அந்த தசாவுக்குள் நடக்கக்கூடிய புத்தியும் நல்ல நிலையில் இருக்கணும். அது இருந்தால் மெல்ல மெல்ல வாழ்க்கையில் நற்பலன்களை பெறலாம். அடுத்ததாக ராகு கேது. ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களை நீங்களே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆசைகளை தூண்டுவதில் மிக சிறந்த கிரகம்தான் ராகு. அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்னு எல்லா வகையான ஆசைகளையும் தூண்டி எந்த விதமான ஆசையும் நிறைவேற்றாமல் அப்படியே நடுத்தெருவில் விட்டுட்டு போகிறவர் தான் ராகு பகவான். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஜோதிட விதி இருக்கே. உண்மைதான். உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கணும். அப்பொழுது தான் சாதாரண ராகுவாக இருக்கிறவர் ராஜராகுவாக மாறி அள்ளி கொடுப்பார். இல்லை பயிற்சி பெற்று அமரும்போது ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11 இங்கே இருக்கும்போது நன்மைகளை செய்வார். மற்ற இடங்களில் பாதகத்தை மட்டும்தான் தருவார். இவர் இப்படி இருக்கும்போது அப்படி பார்த்தா கேது பகவான் 7ஆம் இடத்தில். கணவன் மனைவி எவ்வளவுதான் ஒற்றுமையாக இருந்தாலும் கேது பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, சனி பகவானும் சரி 7ஆம் இடத்திற்கு வந்து விட்டால் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்காது. ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த கணவன் மனைவி கூட ஒரே வீட்டில் இருந்துக்குன்னு சாப்பிட்டியான்னு கூட கேட்காத அளவுக்கு பிரிந்து வாழக்கூடிய ஒரு கெட்ட நேரத்தை உருவாக்குவார் கேது பகவான். கணவன் மனைவி மட்டுமா? நண்பர்களும் அப்படி தான், உறவுகளும் அப்படி தான், சொந்த பந்தமும் அப்படி தான். அதே போல் 7ஆம் இடம் என்பது உறவுகளையும் கணவன் மனைவி கலத்திர பாவத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த உறவுகளால் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. இதோடு சேர்ந்து குரு பகவானும் சற்று பாதகமாக இருப்பதினால் குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற காலம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். அவர் வக்கர நிவர்த்தி பெற்றால் மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்கும். வக்கர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு பயிற்சி பெற்றால் நன்மைகள் கொடுக்க ஆரம்பித்துவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த சில மாதங்கள் என்பது பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இதை தான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, நீங்கள் இதை போயிட்டு வந்துடுனாக்கா அது உங்கள் இஷ்ட தெய்வம், நீங்கள் வணங்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மன ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும். ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் உங்களுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கலன்னா தசாபுத்தி சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதனால் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை இருந்தால் இந்த கெட்ட நேரத்தையும் கடந்து நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.